بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. மாஷா அல்லாஹ், எல்லாத்துக்குமே தமிழ் எந்த அளவுக்கு தெரியும்னு நம்ம யோசிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ், இங்கிலீஷ், உருது கலந்து பேசுகிற மாதிரி நான் முயற்சி செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எவ்ரிபடி வாண்ட் டு சக்ஸஸ். உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே வெற்றி அடையணும், சக்ஸஸ் அடையணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு எல்லாருமே என்ன செய்வோம்னா விரும்புவோம். இந்த மைக்கு எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு தான் விரும்புவோம். எவ்ரிபடி வாண்ட் சக்ஸஸ். பட் எல்லாத்தினாலையும் அந்த வெற்றியை அடைய முடிகிறது. எல்லாருமே சக்ஸஸை டச் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, சக்ஸஸ் அடையணும்னா அதுக்கு சில ஃபார்முலாக்கள், சில முறைகள். இப்போ இன்றைய கால சூழ்நிலையில் அது யூத் ஜெனரேஷன், நாம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில், இந்த நாட்டினுடைய பில்ட் த நேஷன், நம்முடைய நேஷன் பில்டிங்கில் நம்ம பங்களிப்பளிக்கணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் we need education policy, education system. கல்வி தான் நம்முடைய பலம். that is our weapon. education is a weapon, education is a power. அப்போ அந்த கல்வியை இன்றைய கால சூழ்நிலையில் நாம் நம்மளை எப்படி உருவாக்கிக்கணும்? how can we develop ourselves through the education system? கல்வியின் மூலமாக நாம் நம்மளை எப்படி எல்லாம் வலுப்படுத்தணும்? வலுப்படுத்துறதுக்கு இன்றைய சூழலில் as a current scenario என்ன மாதிரி கோர்ஸஸை, என்ன மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தை நாம் எடுத்து ஒரு வலிமையான சமூகமாக நம்ம மாறணும். ஒரு we are not liability of India, we are asset of India. நாம் இந்தியாவுடைய சுமைகள் கிடையாது, இந்தியாவுடைய சொத்துக்கள். we are not liability of India, we are asset of India. அப்போ ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பு உருவாக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் as a young generation, as a coming generation, நீங்கள் ஒரு கல்வியில் வலிமையான ஈமான், ஒழுக்கமான வாழ்வியல், ஆளுமையான கல்வி, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்று, ஸ்பிரிச்சுவலி we have to strong it. ஈமானிய உணர்வுகளுடைய சமூகமாக நாங்கள் மாறணும். that is the first concept. ரெண்டாவது, டிசிப்ளின் லைஃப், ஒரு அகலாக்குள்ள ஒழுக்கமுள்ள வாழ்வியல் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது, ஒரு ஸ்ட்ரென்தன்ட் கம்யூனிட்டியாக நம்ம மாறணும். அப்படின்னா நாம் லீடர்ஸாக எஜுகேஷனலில் ஒரு மிகப்பெரிய வலிமையான சமூகமாக மாறணும். நாலாவது, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புள்ள இளைஞர்களாக நீங்கள் மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் நம்முடைய ரைட்ஸ், நம்முடைய ஃப்ரீடம், நம்முடைய கல்ச்சர், நம்முடைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நாங்கள் பாதுகாக்க முடியும். இல்லைன்னா பாதுகாக்க முடியாது. இப்போ நாம் நம்மளை வலுப்படுத்திக்கணும்னா இன்றைக்கு சூழலில் நாம் நம்மளை என்னென்ன துறைகளில் உருவாக்கணும், என்னென்ன செக்டார்ஸில் நம்ம போய் உட்காரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்கள். I will give some examples. In 1979 இந்தியாவோட ஒரு கமிஷன் கொண்டு வந்தார். This commission called the Mandal Commission னு சொல்லுவாங்க. This commission called Mandal Commission. அந்த மண்டல் கமிஷன் எதுக்கு கொண்டு வந்தாங்க? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் டு அப்ளைங் மண்டல் கமிஷன் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் வாழக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்கள், ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், இந்த ரெண்டு மக்களுமே இந்தியாவில் நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டில், எஜுகேஷனலில், எக்கனாமிக்கலில், சோசியல் கண்டிஷன்ஸில் எல்லாத்துலேயுமே வெரி லோ லெவலில் இருந்தாங்க.
வெரி லோ லெவலில். அந்த மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கமிஷனுக்கு பேர் மண்டல் கமிஷன். இந்த கமிஷன் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த கமிஷன் ரிப்போர்ட்டட் டு கவர்மெண்ட், we need reservation, we need reservation for SC/ST people. SC/ST பீப்புளுக்காக ரிசர்வேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த கமிஷன் வந்து ரிப்போர்ட் பண்ணுச்சு. How many percentage? 27% we need reservation for SC/ST people அப்படிங்கிறத அவங்க முன் வச்சாங்க. பட் என்ன நடந்துச்சு பார்லிமெண்ட்ல அப்படின்னு சொன்னா, பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஹையர் கேஸ்ட் பீப்புள் இல்லை அங்கே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செஞ்சாங்க, நாங்கள் இதை அப்ளை பண்ண மாட்டோம், நாங்கள் அந்த 27% ரிசர்வேஷனை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க. இதை பற்றி எத்தனை வருஷம்னா 14 வருஷம், 14 இயர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே பல முயற்சிகள் செய்கிறாங்க. ஆனால் அப்ளை பண்ண முடியல, அந்த ரிசர்வேஷனை பார்லிமெண்ட்டில் கொண்டு வர முடியல. சில வருஷம் 14 வருஷம். 1979 அந்த கமிஷன் போடப்பட்டு 1992 தான் அந்த கமிஷன் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுச்சு. ஸோ இந்த கமிஷன் என்ன சொல்லுச்சு, மண்டல் கமிஷன் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு இந்த கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்குது. 1979 அந்த ரிப்போர்ட் வந்து 1992 ஆஃப்டர் 14 இயர்ஸ் அதுக்கப்புறம் தான் பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணப்பட்டு அந்த SC/ST மக்கள், தலித் மக்கள், மலைவாழ் மக்கள், ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்னு சொல்லுவாங்க, அந்த 2 கேட்டகரி பீப்புளுக்கும் 27% ரிசர்வேஷன் கீழ்நிலைகள்னு சொல்லுவாங்க. அதை அப்ளை பண்ணி இன்னைக்கு இந்தியா முழுக்க மிகவும் பின்தங்கி இருந்த சமூகம் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு வளர்ந்த சமூகமாக எல்லா துறைகள்லையுமே ஒன்றுமில்லை. உங்கள் ஊரில் சுற்றி உள்ள கிராமங்களில் யார் ஆர்ஐயா இருக்கிறாங்க, யார் விஓவாக இருக்கிறாங்க, யார் தாசில்தாராக இருக்கிறாங்க, யார் ஆர்டிஓவாக இருக்கிறாங்க, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த SC/ST மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போ அந்த கமிஷன் போடப்பட்டு அந்த கமிஷன் மூலமாக முயற்சி செய்யப்பட்டு 40 இயர்ஸ்க்கு பிறகு அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எம்ப்ளாய்மெண்ட்டில், எஜுகேஷனில், சோசியல் கண்டிஷனில், எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டில் எல்லா துறையுமே ஒரு வலிமையான கட்டமைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. நமக்கு இந்தியாவில் சில கமிஷன் போடப்பட்டார். வந்திருக்கிற விமென்ஸ் சகோதரி, சிஸ்டர்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேரை யோசிச்சு பாருங்க. நமக்கு முடுக்கப்பட்ட கமிஷன்ஸ் யாராவது படிச்சிருக்கிறோமா? 2005 சச்சார் கமிட்டி ரிப்போர்ட், நீதிபதி சச்சார் அவர் இந்தியா முழுக்க பயணிச்சு ஒரு ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை தயாரிச்சார். அது சொன்னாரு, இந்தியாவை இஸ்லாமிய சகோதர மக்கள் கிட்டத்தட்ட 700 years ruled by Muslims. இந்தியாவை 700 வருஷம் முஸ்லிம்கள் நிர்வகிச்சாங்க, ஆட்சி செஞ்சாங்க. கடந்த 70 ஆண்டுகளாக மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி, எவ்ரிதிங் எல்லா துறையுமே SC/ST மக்களை விட பின்தங்கிய சமூகமாக இவங்க மாறிட்டாங்க. முஸ்லிம் கம்யூனிட்டி இந்தியா முஸ்லிம் கம்யூனிட்டியை வளர்ச்சிப்படுத்தாம இந்தியாவை நம்ம வளர்ச்சிப்படுத்த முடியாது அப்படிங்கிறத நீதிபதி ஜஸ்டிஸ் சச்சார் அவர்கள் மிகப்பெரிய முக்கியமான ரிப்போர்ட்டை கொடுத்தார். இந்த ரிப்போர்ட் நம்ம யாராவது படிச்சிருக்கிறோமா? ஏன் பிலோ கண்டிஷன்ல போயிட்டோம்? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் டிக்ளைன் ஆஃப் இஸ்லாமிக் கம்யூனிட்டி? இஸ்லாமிக் கம்யூனிட்டியோட பலகீனத்துக்கான காரணம் என்ன? கம்யூனிட்டியை படிக்கும் போது தான் நமக்கு புரியும். நாட் ஒன்லி ஒன் கமிட்டி, ஒரு கமிஷன் மட்டும் போடல. 2005-6 சச்சார் கமிட்டி, 2008 ரங்கநாதன் மிஸ்ரா கமிட்டி, 2010 குண்டு கமிட்டி, திரும்பி 2012-13 மாலவ மேனன் கமிட்டி. இந்த எல்லா கமிட்டியும் என்ன சொல்லிச்சுன்னா, we have to more focus on our Islamic community to develop at education level, employment level, economical level and social condition level. எல்லாத்துலையுமே அவங்களை வளர்த்தெடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சு. இன்ன வரைக்கும் ஒரு பின்தங்கிய சமூகமாக தான் அவங்க இருக்கும். இனிமேல் ஒரு கமிஷன் போட்டு, இனிமேல் ஒரு கமிட்டி உருவாக்கி
இஸ்லாமிக் கம்யூனிட்டியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத இனிமே யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரு, நம்ம மக்கள், நம்ம ஜெனரேஷன், நம்ம வருங்கால சந்ததிகளை, தலைமுறைகிற ஜெனரேஷனை ஒரு வலிமையான சமூகமாக உருவாக்கணும்னா we need some plan. Every district and every village we need some plans. எங்களுக்கு ஒரு பிளான் வேணும். இந்த ஆம்பூர்ல இருந்து அடுத்த 3 வருஷத்துல என்னென்ன துறைகளை பெண்களை ஆண்களை என்னென்ன துறைகளை வாழ்த்ததுக்கு போவோம் அப்படிங்கிறத திட்டமிடக்கூடிய ஒரு கமிட்டி, ஒரு எஜுகேஷன் கமிட்டி தொடர்படியாக முயற்சி செய்து நம்முடைய மாணவர்களை, ஜெனரேஷனை வலிமையாக கட்டமைக்கக்கூடிய முயற்சியை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யும். இந்த நாடு இருக்குல்ல, இந்த நாடு, இந்த இந்தியாங்கிறது ஒரு நாடு கிடையாது. இது வந்து ஒரு சப்கான்டினென்ட். இந்த கண்ட்ரி, இந்தியாங்கிற கண்ட்ரி இருக்குது, இது ஒரு சப்கான்டினென்ட். திஸ் இஸ் நாட் எ கண்ட்ரி, சப்கான்டினென்ட், ஒரு துணைக்கண்டம். What is the difference between country and subcontinent? ஒரு நாடுக்கும் ஒரு துணைக்கண்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, one country is have one religious, one belief system, one இறையாண்மை, ஒரு கலாச்சாரம், இப்படி ஒரு கல்ச்சர், ஒரு மதம், ஒரு கொள்கை இருக்கும். நம்ம நாடு இருக்கிறது அப்படி இல்லை. இந்த நாட்டில் இந்தியா ஹேஸ் 1024 languages தான், 1024 மொழிகள் இருக்கு. 14 religious systems தான். கிட்டத்தட்ட 16 பெரிய மதங்கள் இருக்கு. பல கோட்பாடுகள், பல நம்பிக்கைகள், பல ஹிஸ்டரி, பல கல்ச்சர், பல பலதரப்பட்ட நாகரிகங்கள், எல்லாம் வித்தியாசமான ஒரு கண்ட்ரி. உலகத்திலேயே பெரிய ஜனநாயகம், பெரிய ஒரு ஜனநாயக நாடு, பெரிய கான்ஸ்டியூஷனை கொண்ட ஒரு நாடு இந்தியா. இந்த நாட்டில் நம்முடைய சிரீரத்தை, நம்முடைய ரைட்ஸை, நம்முடைய ப்ரிவிலேஜை, நம்முடைய வரலாற்று ஹிஸ்டாரிக்கலை, நம்முடைய கல்ச்சரை நம்ம பாதுகாக்கணும்னா we need education power. அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் நம்மளால நம்மளுடைய உரிமைகளை, நம்முடைய அடையாளங்களை நம்ம பாதுகாக்க முடியும். வெறுமன போராட்டம் நடத்தினா மட்டும் நமக்கு உரிமைகள் கிடைச்சிடாது. வெறுமன போராடுறோம் தேவை, we need education தேவை, எனக்கு தேவை. ஆனால் இன்னொரு பக்கத்து we have some plan. What is our plan for coming generation? பெண்களை எப்படி உருவாக்க போறோம், ஆண்களை எப்படி உருவாக்க போறோம்? What is scenarios going on in India? இந்தியாவில் நமக்கு சினாரியோஸ் எதை நோக்கி நகர்த்தப்படுது? உணர்ச்சி வசப்படாம அறிவு வசப்படும். எல்லா நிலையிலுமே உணர்வு ரீதியாக கோவப்பட்டு ஆங்கிலேயாக வருத்தப்பட்டாலும் உறுதி செய்ய முடியாது. எஜுகேஷன் மூலமாக, கல்வியின் மூலமாக ஒரு பெரும் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும். அது நம்ம எல்லாரும் அதை ரியலைஸ் பண்ணணும், புரிஞ்சுக்க வரவே. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்தியா இருக்குல்ல, இந்தியா இந்த நாடு 4 பில்லர்ஸ் நிற்குது. 4 kind of pillars. இந்த நாடுங்கிறது 4 kind of pillars தான் இது செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்த 4 பில்லர்ஸ்ல நம்ம ஒரு பில்லரா மாறணும். 4 பில்லர்ல நாம ஒரு பில்லரா மாறணும். 4 பில்லர் என்ன? The first one, administrative education system. இந்த நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக இயங்குது. What is the meaning of administrate? IAS, IPS, IRS, IIAS, இப்படி பல கவர்மெண்ட் அஃபீஷியல் மூலமாக, பியூரோக்ராட்டிஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல் மூலமாக இந்த நாடு இயக்கப்படுது. இதில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் இயங்குறாங்கன்னா அவங்க இயக்கிறது யாருன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், இவங்க தான் அந்த பொலிட்டீஷியனை இயக்குவாங்க. So we need that much of a concept. நாங்கள் அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் எங்கள் உரிமைகளை, எங்கள் சுதந்திரத்தை, எங்கள் ஃப்ரீடத்தை, எங்கள் ரைட்ஸை நம்ம அடைய முடியும். அடைய முடியாது. நாம இந்த நாடு 4 பில்லரை கொண்டு இயக்குது. முதல் பில்லர் என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் எப்படி இன்வால்வ் ஆகுது? அதிகார வாய்ப்பு கல்வி முறை, கவர்மெண்ட் அஃபீஷியல் நம்ம எப்படி மாறுது? எல்லா துறையிலையும். சமீபத்தில் நான் கடையநல்லூர் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். கடையநல்லூர் அது திருநெல்வேலி பக்கத்தில் ஊர், நிறைய முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி. எப்படி இந்த பக்கத்து ஒருங்கிணைந்த வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி, மேல்விசாரம், பேரமாங்கல், இப்படி ஊர்களில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறோமோ அதே போல தென்காசி, திருநெல்வேலி, கடையநல்லூர் இந்த பகுதிகளில் நிறைய முஸ்லீம்கள் இருக்காங்க. இன்னைக்கு இந்த வருஷத்துல
அந்த ஊரில் கடையனூருங்கிறது ஒரு சின்ன ஒரு ஆம்பூர் மாதிரி ஒரு ஊர் ஆக்சுவலாக. அந்த ஊரில் இருந்து மட்டும் இந்த வருஷம் 15 பேர் கவர்மெண்ட் அஃபிஷியலாக மாறி இருக்காங்க. 18 மெம்பர்ஸ். அதில் கிட்டத்தட்ட 4 பேர் பெண்கள், மீதி உள்ள எல்லாருமே ஆண்கள். ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த ஊரை பார்க்கும்போது. வருஷம் 20லேருந்து 30 பேர் கவர்மெண்ட் அஃபிஷியலாக மாற்றுறாங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல டீச்சர்ஸா, விஓவா, தாசில்தாரா, ஆர்ஐயா, இப்படி பல துறைகள் மாற்றுறாங்க. அதனுடைய விளைவு என்ன? அந்த ஊரை சுற்றி உள்ள எல்லா கிராமங்கள்லையும் முஸ்லிம்கள் அரசு அதிகாரிகளாக மாறுறாங்க. என்னதான் பணம் காசு, என்னதான் அறிவு, எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் இதுக்கு என்ன தேவைன்னா அதிகம் ரைட்ஸ் தேவை. ஃப்ரீடம், சுதந்திரம் தேவை. அந்த ரைட்ஸும் அந்த சுதந்திரமும் எங்க இருக்குன்னா அரசு துறையில தான் இருக்கு. அதனால நம்ம ஊர்ல இருந்து எப்படி அரசு துறைக்கு மாணவர்கள் தயாரிக்கலாம், இதை பத்தி யோசிக்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இந்த இந்தியாவுடைய 8வது தூண் அப்படிங்கிறது ஜுடிஷியரி, நீதித்துறை. வக்கீலா உருவாகிறது, அட்வொகேட்டா உருவாகிறது, ஜட்ஜாக உருவாகிறது. இது ரொம்ப தேவை. நம்ம ஊருக்கு சில அட்வொகேட்ஸ் தேவைப்படுறாங்க. அந்த அட்வொகேட்ஸை எப்படி உருவாக்கலாம்? இது ரெண்டாவது ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான தூண். மூணாவது என்னன்னா டிஃபென்ஸ். நாடு மூணாவது பில்லரா இருக்கிறது டிஃபென்ஸ், பாதுகாப்புத்துறை. பாதுகாப்புத்துறை நம்முடைய மாணவர்கள் எத்தனை % இருக்கிறாங்க, அவங்களை எப்படி உருவாக்கலாம், எப்படி வளர்ச்சியின் பாதையில கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நாலாவது மீடியா. இந்த 4 துறைகளை கொண்டு இந்த இந்தியாவுடைய நாடே இயங்குது. இந்த 4 துறைகள்ல நாம நம்முடைய மாணவர்களை அதில் எப்படி இணைக்க முடியும், அதில் எப்படி உள்ள போக முடியும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியவங்க, சிந்திக்கக்கூடிய மாணவர்களாக நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், கல்வி முறைகள் 4 கல்வி முறைகளை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கோம். ஒன்று அதிகார வாய்ப்பு கல்வி முறை. நம்முடைய ஃப்ரீடம், நம்முடைய ரைட்ஸ், நம்முடைய கல்ச்சர், நம்முடைய ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும்னா we need government officials, we need government sectors, we need government personalities. நமக்கு தேவைப்படுறாங்க சமூகத்தை. அதை இப்படி உருவாக்கணும்னு யோசிக்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது கல்வி முறையாக நீ எடுக்கணும். ரெண்டாவது கல்வித்துறைக்கு போகணும்னா டெக்னாலஜி சார்ந்த கல்வியை படிக்கணும். டெக்னாலஜி சார்ந்த கல்வி எல்லா காலத்திலையும் மிகச்சிறந்த விஷயமாக இருக்குது. இன்றைய கால சூழ்நிலையில டெக்னாலஜி மிக முக்கியமாக இருக்கு. வீடுகள்ல இருந்தே நீங்க வேலை செய்யலாம், வீடுகள்ல இருந்தே ஒர்க் பண்ணலாம். டெக்னாலஜி எப்படி இருக்குது? டெக்னாலஜி 4 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் ஐடி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஐடி செக்டர். இப்போ நிறைய மாணவர்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ அடுத்த லெவலில் வந்துருச்சு ஏஐ டெக்னாலஜி, டாட் டெக்னாலஜி, ஓகே, க்ளவுட் டெக்னாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக் டெக்னாலஜி, செக்யூரிட்டி சிஸ்டம். இது போன்ற படிப்புகள் மீது நம்ம கவனம் செலுத்தோம். அதுக்கு பேசிக்காக ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் படித்தா போகும். கம்ப்யூட்டருடைய பேஸை நீங்கள் தெரிஞ்சிருந்தா போகும். ஏஐ டெக்னாலஜி, டாட் டெக்னாலஜி, இன்னைக்கு எல்லா நாடுகள்லையுமே அந்த டெக்னாலஜியை ரொம்ப லைக் பண்ணுறான். இந்த நாட்டில் போய் இந்திய ஓட்டம் பண்ணிட்டு எந்த வேணாலும் நீங்கள் வேலை செய்யணும். அப்படிப்பட்ட நிலையிலும் இன்னைக்கு வர ஆரம்பிச்சு. அதுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட், அதன் மீது கவனம் செலுத்தும். ரெண்டாவது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கேதரி. அதிகமாக இன்ஃபர்மேஷன் நீங்கள் படிக்கும் போதே கேதர் பண்ண ஆரம்பிக்கும். உலகத்தில் வாய்ப்புகள் நிறையா இருக்கு. The lot of opportunity is there. The lot of opportunity is there. எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. We need skill. We need improve ourselves. எங்களுக்கு திறமையை வளர்த்துக்கணும், டெக்னாலஜியை கற்றுக்கணும். குறிப்பாக கம்யூனிகேஷன், you have to more focus on your communication. இந்த கம்யூனிகேஷன் மீது ரொம்ப கவனம் செலுத்தும். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்திய ஓட்டம் பண்ணாங்கன்னா 60% பேர் இந்தியாவில் செலக்ட் ஆகிறதுன்னு ஆய்வு சொல்லுது. 16% not selected in interview from Islamic community அப்படின்னு ஆய்வு சொல்லுது. காரணம் என்னன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், the lot of communication. அதில் மிகப்பெரிய பலகீனமாக இருக்கும். +2 முடிக்கிறீங்களா, இப்போ இருந்தே ஒரு கம்யூனிகேஷன் மீது கவனம் செலுத்துங்க. முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, கல்வி சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஆள் 1 படித்தா போதும், அவருக்கு வேலை கிடைச்சிடும், அவர் ஒரு இடத்துல போய் செட் ஆகிடுவார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. மல்டி லெவலில் நீங்கள் படிக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியணும்,
we need people management, மக்களோட எப்படி பழகணும்னு தெரியணும், we need personality development, நாம என்ன நிலையில வளர்க்கணும், we need communication development. இந்த நாளும் இருந்தால்தான் ஒரு இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், போய் சேர முடியும். இல்லைன்னா சேர முடியாது. எவ்வளோதான் நீங்கள் மாங்க படித்தாலும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அப்போ ரெண்டாவது துறை, முதல் துறை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய முதல் துறை என்னன்னா அரசு துறை, அதிகார வாய்ப்பு கல்வி துறை. கவர்மெண்ட் அஃபீஷியலாக நம்ம எப்படி மாறலாம் அப்படின்னு யோசிங்க. இது முடியல, அதனால பண்ண முடியாது அப்படின்னா ரெண்டாவதாக நீ ஃபோக்கஸ் ஆன் வெரி இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ் இஸ் டெக்னாலஜி செக்டார். டெக்னாலஜி சார்ந்து உங்களை வளர்த்து கொள்ளுங்க. மருத்துவம் படிக்க மிக முக்கியமான நீட் இப்போ நிறைய கோச்சிங் சென்டர் எல்லா இடங்கள்லையும் உருவாக்குறோம். மாஷாஅல்லாஹ் அதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்குது. டாக்டர்ஸ்னா சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டர் மட்டும் இல்லாமல் அதில் ரிசர்ச் பேஸ்டு, ஆய்வு பேஸ்டு, ரிசர்ச் பேஸ்டு டாக்டர்ஸ் இன்னைக்கு தேவைப்படுறாங்க. அதில் என்னென்னா நம்ம பண்ண முடியும், அதில் பயோடெக்னாலஜி. இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கல்ஃப் கண்ட்ரீஸில், அரபு கண்ட்ரீஸ், கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒரு கடந்த கிட்டத்தட்ட 1950-60 இப்போ 2010 வரைக்குமே என்ன இருந்துச்சுன்னா பெட்ரோல் டீசல் சிஸ்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்தியாவும் சரி எல்லா நாடுகளும் என்ன நோக்கி நகர்றாங்கன்னா பேட்டரி சிஸ்டத்தை நோக்கி நகர்றாங்க. பேட்டரி மூலமாக, கரண்ட் மூலமாக கார் இயக்கப்படணும், வண்டி இயக்கப்படணும். பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கு. 2030-40 எல்லா நாடுகள்லையுமே அதை கொண்டு வர போகிறாங்க. அப்போ கொண்டு வரும்போது கல்ஃப் கண்ட்ரிஸ் என்ன செய்கிறாங்கன்னா பெட்ரோல் இறக்குறாங்க, டெக்னாலஜி இறக்குறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, பயோடெக்னாலஜியை நோக்கி நகர்றாங்க. பயோடெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இன் கல்ஃப் கண்ட்ரிஸ். இஸ்லாமிய சகோதர மக்கள் நாம் பயோடெக்னாலஜி படிக்கும்போது அதில் எனர்ஜி சேவிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சைனா, இன்னைக்கு இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப்புக்கும் சைனாவுடைய ஸ்டார்ட் அப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. You have to see the difference between startup in India, startup in China. இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஸ்விக்கி, சாப்பிட்றது, விளையாடுறது, தூங்குறது, என்டர்டைன்மெண்ட், இப்படி தான் இருக்குது. ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். புதுசாக பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் இந்தியாவில் வந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே, இந்தியாவோட புதிய தொழில்துறைகள் உருவாக்கப்பட்டது எல்லாமே சாப்பாடு துறை சார்ந்து, என்டர்டைன்மெண்ட் துறை சார்ந்து, ஜாலியாக இருக்கிறத சார்ந்து, இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியா சார்ந்து தான் இருக்கும். ஆனால் சைனாவுடைய நிலை, அவங்க ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி பேஸ்டு, ரிசோர்ஸ் பேஸ்டு, டெக்னாலஜி பேஸ்டு, ஹெல்த் பேஸ்டு. அவங்களுடைய ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. சமீபத்தில் ஒரு ஸ்டார்ட் அப் வெறுமனே பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படித்த 2 பேர் சேர்ந்து சைனாவில் ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒரு மனிதனுக்கு ஊட்டு வந்துடுச்சு, ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. இந்த காயம் ஆடுறதுக்கு சராசரியாக 3 மாதம் 4 மாதம் ஆகும். அவங்க ஒரு சிலிக்கன் ஒரு பேக் மாதிரி தயாரிச்சிருக்காங்க. சிலிக்கன் பேக். எனக்கு ஆச்சரியம். இங்கே இருக்க டாக்டர் வந்து அந்த போட்டு காமிச்சாங்க, ஆச்சரியமாக இருந்துச்சு. பக்கத்து டாக்டர் இங்கே சென்னையில் இருக்காங்க. சிலிக்கன் பேக் மாதிரி அந்த பேக்கை அந்த குண்டு இடத்துல வச்சு ஃபோல்ட் பண்ணலாம். ஃபோல்ட் பண்ணி வித்தின் ½ an hour தோல் ஒட்டுது, அந்த காயம் காயுது. உங்களுக்கு 1 மாதத்துல அந்த காயம் ஃபுல்லாக ஆறிது. இது ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிச்சு மெடிக்கல் துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சைனா இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஆழமாக நீங்கள் விளைஞ்சிக்கணும். யூ ஆர் த பேக் போன் ஆஃப் சொசைட்டி, யூ ஆர் த பேக் போன் ஆஃப் இந்தியா. உங்களுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுடைய சக்ஸஸ் இல்லை, இது இந்தியாவுடைய, இந்த மண்ணுடைய, இந்த தமிழ்நாட்டினுடைய, இந்த ஆம்பூருடைய சக்ஸஸ். லைஃப்பை தயவு செய்து சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அந்த முக்கத்தில் 10 பேர், இந்த முக்கத்தில் 10 பேர் உட்காந்து பேசுறதுனால எதையும் சாதிக்க முடியாது. நம்முடைய உரிமைகள், நம்முடைய பிரிவிலேஜ், நம்முடைய ரைட்ஸ், நம்முடைய ஃப்ரீடம், நம்முடைய ஹிஸ்டரி எல்லாமே மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர், who is the first educational minister in India? Who was the first educational minister in India? யோசிச்சு பாருங்க, யார் அப்படின்னா டாக்டர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவருடைய ஹிஸ்டரி இன்னைக்கு பாடப்புத்தகத்தில் இல்லை. அவருடைய ஹிஸ்டரி இன்னைக்கு பாடப்புத்தகத்தில் கிடையாது. பார்லிமெண்ட்ல பேசும்போது சொல்றாங்க, we must avoid, we must eliminate the last 1000 years history from our history system. அப்படின்னு பார்லிமெண்ட்ல பேசுற அளவுக்கு தயாராகிட்டாங்க மக்கள். நாம இன்னுமே லைஃப்ல எப்படி சாப்பிடலாம், எப்படி ஜாலியாக இருக்கலாம், எப்படி என்ஜாய் பண்ணலாம், எப்படி கழிச்சுக்கிட்டு போகலாம்னு நினைக்கிறோம்.
இது ரொம்ப பெரிய மோசமான நிலையை சமூகத்தில் ஏற்படுத்திடும். சமூகத்தில் மிக மோசமான நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். அப்புறம் எத்தனை பேர் சேர்ந்து எவ்வளவு நேரம் போராடி ஒளி முடிச்சு கத்தினாலும் யாரும் ஏன்னு கேட்க மாட்டாங்க. எல்லாம் பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ண போதும் பிரசிடென்ட் சைன் போடுவாங்க, எல்லாம் போயிட்டே இருக்கு. நீங்க போராட்டம் நடத்திட்டு சும்மா எழுதிருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. எப்படி அந்த அதிகாரத்துக்கு வரணும், அந்த பார்லிமெண்ட்ல எப்படி போகணும், அந்த அரசு துறைக்கு எப்படி போகணும், நம்மளுடைய உரிமையை எப்படி பாதுகாக்கணும், கல்வியால் எஜுகேஷன் சப்போவா இந்த பவரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது you have to think it. Every day you have to think it. சமூக கட்டமைப்பு உருவாக்கணும்னா நீங்க தயாராகணும். நீங்க தயாராகல அப்படின்னா என்ன நடக்கும்? அடுத்த 10 வருஷத்துல 15 வருஷத்துல 20 வருஷத்துல நான் ஆய்வின் படின்னு சொல்றேன். I have to research it. ரிசர்ச்சின் அடிப்படையில் சொல்றேன். அக்கார்டிங் டு ரிசர்ச் என்ன சொல்லுது? இன்னைக்கு ஜெனரேஷன் குறிப்பாக இஸ்லாமிக் கம்யூனிட்டி எதை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா, ஒன்றே இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் முழுகடிக்கப்படுற கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு ரொம்ப அதிகமாயிடுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. கல்ச்சரலி நம்ம பாதிக்கப்பட்டு போகும். நம்ம பார்க்கிற படங்கள், நாடகங்கள், வெப் சீரியஸ், நெட்ஃபிளிக்ஸ், ட்ரெயின், சோசியல் மீடியா எல்லாம் நம்மள ஒரு நிலையிலிருந்து இன்னும் இறக்கிக்கிட்டே இருக்கு. அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே. தயவு செய்து நான் சொல்றேன், you have to think it. ரொம்ப ஆழமா நீங்க யோசிங்க. Your success is not your success. Your success is the success of country. இந்த மண்ணுடைய, இந்த சமுதாயத்தினுடைய, இந்த சமூகத்தினுடைய வெற்றியின் அடையாளம். You have to sacrifice. No sacrifice, no victory. தியாகம் இல்லாமல் வெற்றி என்பது யாருக்கும் எங்கேயும் எப்பொழுதும் கிடைக்க போவதே கிடையாது. நாம எப்படி உருவாகணும்? இரண்டாவது நம்முடைய துறை டெக்னாலஜி சார்ந்து உருவாகுது. டெக்னாலஜி சார்ந்து போகும்போது you have to more focus on your communication, your people management. people management மக்கள்கிட்ட எப்படி பழகணும், how to face the interview, எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும், நான் என்ன துறைக்கு போறேன். we need vision நமக்கு இருக்கும். டெக்னாலஜி சார்ந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ டெக்னாலஜி சார்ந்து ஸ்ட்ராங் ஆகணும்னா ஒன்று மருத்துவம் சார்ந்த துறை, ஐடி துறை, பயோடெக்னாலஜி, ரிசர்ச் பேஸ்டு துறை, அக்ரிகல்ச்சர்ல என்ன மாதிரி போகலாம், இதெல்லாம் யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நான் பெண்களுக்கு சொல்லிக்கொள்வேன், இங்க இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ், உங்களுக்கு நான் சில துறைகளை சொல்றேன். படிங்க, நல்லா படிங்க, எல்லா துறைகள்லையும் படிங்க. ஆனால் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் வெரி இம்பார்ட்டன்ட் 4 கேட்டகரிஸ், 4 இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸ். இதன் மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஒன்று, உங்களால் முடியும்னா, இஃப் யூ கேன், உங்களால் முடியும் அப்படின்னா டாக்டராக மாறுங்க. டாக்டராக உருவாக முயற்சி செய்யும். இந்த வருஷம் ஆம்பூர்லேருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 பெண்கள் டாக்டராக மாறுவாங்க. இப்போ டாக்டர்ஸை உருவாக்க முயற்சிக்கணும். தாய் சேய் நல மருத்துவர், குழந்தைகள் மருத்துவர் சமூகத்துக்கு தேவைப்படுறாங்க. கன்சீவ் ஆகி ஒரு பெண் ஹம்லாகி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா நம்ம பெண்கள் இல்லாத போது நம்முடைய இஸ்லாமிய சொசைட்டி பெண்கள் சிஸ்டர்ஸ் ரொம்ப சங்கோச்சப்படுறாங்க, ஷை படுறாங்க. இந்த டாக்டரை எப்படி மீட் பண்ணுறது, எப்படி நான் பார்க்கறது, எப்படி நான் உட்கார்றது. ஸோ we need women doctors. சமூகத்துக்கு தேவை. முடிஞ்சா அப்படி உருவாக முடியல, என்னால் அந்த வசதி இல்லை, எங்கள்கிட்ட அந்த ஸ்டொபிஸ் அந்த வெல்த் எங்கள்கிட்ட இல்லை, எங்களால் அந்த கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படிக்க முடியலை அப்படின்னா நர்சிங் படி. அடுத்த 20-30 வருஷத்தில் சமூகத்தில் வரக்கூடிய 2 மிக முக்கியமான விஷயம். ஒன்று, நர்சிங் சார்ந்த நிறைய வயதான மக்கள் மூட்டு வலி, கால் வலி, இது நடக்க முடியாது, கஷ்டப்பட போகிறோம். அந்த நிலையில் நாம் அந்த பெண்கள் மூலம் பெண்களுக்கு எப்படி அவங்களுக்கு உதவி செய்ய முடியும், சப்போர்ட் பண்ண முடியும். நம்ம ஊர்லேயே சில நர்சிங் படிக்கக்கூடிய பெண்கள் தேவைப்படுறாங்க. அதை ரொம்ப யோசிக்கும். நம்ம ஊர் நர்சிங் காலேஜ் ஆரம்பிக்க முடியுமா? நிறைய பெண்கள் படிப்பாங்க. பள்ளப்பட்டியில் நர்சிங் காலேஜ் ஆரம்பிக்கும். பல ஊர்களில் பெண்களுக்காக வேண்டி சில கோர்சஸ் உருவாக்கும். அப்படி உருவாக்க முடியுமான்னு பார்க்க. மூணாவது, நல்ல டீச்சர்ஸாக உருவாக்கும். இப்போ இந்த வருஷம் டெட்டு, நெட்டு, ஸ்லெட் எக்ஸாமினேஷன், டிஆர்பி, இந்த எக்ஸாமினேஷனில் கிட்டத்தட்ட 14,000 போஸ்டிங் அறிவிக்க போகிறாங்க. அப்போ நமக்கு டீச்சர்ஸ் தேவை. we need teachers. One teacher equal to 1,000 students. ஒரு ஆசிரியர் 1000 மாணவர்களுக்கு சமமானவர். நல்ல டீச்சர்ஸாக, நல்ல ஆலிமாக மாறுங்க. டீச்சர்ஸ் மட்டும்தான் ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியும். பெண்கள் சம்பந்தம் இல்லாமல் தயவு செய்து படிக்காது. ட்ரிபிள் இ படிக்கிறது, ஈசி படிக்கிறது,
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறது, இதை கொண்டு எந்த புண்ணியமும் இல்லை. சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய படிப்பை படி. இந்த சமூகத்தை, இந்த மகல்லாவை, இந்த மக்களை, இந்த வருங்கால ஜெனரேஷனை ஒரு வலிமையான கம்யூனிட்டியாக மாறுங்க. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிங்க. ஆங்கில கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டை உருவாக்கிக்கங்க. ஆசிரியராக நீங்கள் உருவாகணும்னா கம்யூனிகேஷனை வளர்த்துக் கொள்ளுங்க. அப்படி வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களால் கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் உருவாக்க முடியும். அப்போ 3வது டீச்சர்ஸை உருவாக்க முயற்சி செய்யும். 4வது கவுன்சிலிங் படிக்கக்கூடிய, சைக்காலஜி படித்த, கவுன்சிலிங் படித்த விமன் சமூகத்துக்கு தேவைப்படுறாங்க. வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஒய்ஃப்? ஒய்ஃபுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஹஸ்பண்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், பேரண்டிங் சிஸ்டம் எப்படி இருக்க போகுது. இன்னைக்கு குழந்தை உலகத்திலேயே இன்றைக்கு ஜெனரேஷனில் மிகவும் கடினமான ஒரு வேலை என்னன்னா அது சைல்ட் சைக்காலஜி தான். சைல்ட் சைக்காலஜி, குழந்தைகள் வளர்ப்பு தான் இன்னைக்கு நம்ம பண்ணுற வேலைகள்லேயே கடினமான வேலைன்னு சொல்லப்படுது. ஆய்வுகள் என்ன சொல்றதுன்னா 1996க்கு பிறகு 1996 2016க்குள்ள இந்த 20 இயர்ஸில் எந்தெந்த குழந்தைகள் பிறந்தாங்களோ அந்த குழந்தைகள் வெளியெடுத்து பார்க்கும்போது அறிவாளிகள் மாறி இருப்பாங்க. ஆனால் அவங்க உணர்வு சார்ந்து பலகீனமாக இருக்காங்க, கோழைகளாக இருக்காங்க, சீக்கிரமே முடிவெடுக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற கவுன்சிலிங் படித்த கவுன்சிலர்ஸ், நல்ல சைக்காலஜி படித்த விமென்ஸ் ஆலிமாக்கள், டீச்சர் சமூகத்துக்கு தேவை. அப்போ நாம் சமூகத்தை உருவாக்கும் போது, எப்போ சமூகத்தை நம்ம கிரியேட் பண்ணும்போது, சொசைட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணும்போது எங்களுக்கு எல்லா நிலையிலையுமே டெவலப் பண்ணக்கூடிய, எல்லா நிலை செக்டார்ஸ்லையும் இருக்கக்கூடிய யூத் அண்ட் ஜெனரேஷன் ரொம்ப ரொம்ப தேவை. இல்லைன்னா உருவாக்க முடியாது. அதனால் 2வது டெக்னாலஜி சார்ந்து வளர முயற்சி செய்யுங்க. 3வது மிக முக்கியமாக லைஃபிசம் சார்ந்து. லைஃபிசம்னா என்ன அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், 1960, 70, 80, 90 வரைக்கும் இந்தியாவிலேயே பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த மாவட்டமாக இருந்தது வேலூர், ஒருங்கிணைந்த வேலூர், இன்டகிரேட்டட் வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா அந்த வேலூர் டிஸ்ட்ரிக்டில் மேல்விசாரம், பேரணாம்பட்டு, ஆம்பூர், வாணியம்பாடி இப்படி எல்லாம் சேர்ந்து இருந்துச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அநேக நபர்கள் எப்படி இருந்தோம்னா மிகப்பெரிய ஓனர்ஸாக, மிகப்பெரிய வலிமையான எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டில் வெரி ஸ்ட்ராங் பாடியில் நம்ம இருந்தோம். ஆனால் ஆஃப்டர் 2010, 2020 நம்ம சரிவடைந்து பொருளாதாரத்தில் பலகீனமான மக்களாக மாறிட்டோம். இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் நாம் ஆண்களுக்கு சொல்கிறேன், இந்த வாழ்வியல் சார்ந்த கல்வி முறைகளில் எப்படி ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கிறது, பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிறது. பிகாம் படிச்சுட்டு சும்மா உட்காராதீங்க. ஒருத்தர் பிகாம் போட்டால் எல்லாரும் பிகாம் போயிடுவீங்க, ஒருத்தர் பிபிஏ போட்டால் எல்லாரும் பிபிஏ போயிடுவீங்க, ஒருத்தர் ட்ரிபிள்இ படித்தா எல்லாரும் ட்ரிபிள்இ. எந்த புண்ணியமும் இல்லை. அனலைஸ் பண்ணுங்க. எப்படி நான் பெண்களுக்கு இது சில துறைகளை சொல்லி 4 கைண்ட் ஆஃப் செக்டரை சொல்லி அந்த செக்டாரில் நீங்கள் உங்களை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதில் பிஎட் பண்ணுங்க, பிஹெச்டி பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க, புத்தகங்கள் எழுதுங்க, ஆய்வுகள் செய்யுங்க. அது உங்களுக்கும் பயன் தரும், உங்கள் வீட்டுக்கும் பயன் தரும், உங்கள் ஊருக்கும் பயன் தரும், இந்த நாட்டுக்கும் பயன் தரும். ஆண்களை பொறுத்தவரையும் நான் மெயினாக சொல்லுவேன், வாழ்வியல் சார்ந்த கல்வி முறை. நல்ல பிஸ்னஸ் பண்ணுங்க. யார் பிஸ்னஸ் பண்ண ஆசையோ நல்ல பிகாம் படிங்க, பிபிஏ படிங்க. படித்த முடித்த பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னு யோசிங்க. நான் என்னென்ன துறைகளில் வரப்போகிறேன்னு யோசிங்க. இப்போ சமீபத்தில் நாங்கள் பேரணாம்பட்டில் ஒரு மீட்டிங் நடத்தினோம். மாஷா அல்லாஹ், நிறைய இளைஞர்கள் அதில் கலந்து கொண்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். என்னென்ன பிஸ்னஸ் இன்னைக்கு இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் செக்டாருக்கு போறீங்களா, ஐடி செக்டாருக்கு போறீங்களா, இல்லை லோக்கல் பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்களா அப்படிங்கிறத இன்றைய காலத்திலேயே முடிவு செய்யும். நீங்கள் என்ன செய்ய போறேன்னு முடிவு செய்யுங்க. வெற்றி அடைகிறீங்க, சக்ஸஸ் ஆகுறீங்க, சக்ஸஸ் ஆகாமல் போறீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போயே யூ ஹாவ் டு செலக்ட் இட். யூ நீட் சம் விஷன். அந்த விஷனை நோக்கி யோசிக்க ஆரம்பிங்க. நான் என்ன செய்ய போகிறேன். சமீபத்தில் ஒன்றும் இல்லை, கோபி, நாங்கள் ஊட்டியில், கோத்தகிரி என் ஊட்டியில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வச்சு 40 பெண்களை வச்சு அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். எங்களுடைய சேம்பர் மூலமாக ஊட்டியில், கோத்தகிரியில். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க, நிறைய டூரிஸ்ட். அப்போ அந்த டூரிஸ்ட்டை, அந்த பெண்கள் கிட்டத்தட்ட நிறைய பெண்கள் வறுமை கோட்டுக்கு கீழே, பிலோ பாவத்தில், ரொம்ப பிலோ பாவத்தில் அந்த பெண்கள் ஒரு 40-50 பெண்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஜகாத் கொடுக்கறத விடாமல் மாறாக ஜகாத் கொடுக்குறவங்களாம் எப்படி மாற்றணும்,
அவங்களுக்கு சும்மா 1000 ரூபா 2000 ரூபான்னு கொடுத்துட்டு போகாமல் அவங்களுக்கு ஒரு தொழில்துறையை வச்சு கொடுக்கணும்னு பிளான் பண்ணி நாங்கள் என்ன செஞ்சோம்னா கோத்தகிரி அந்த ஊட்டி பகுதிகளில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தோம். அதுக்கு பேர் கூட்டாஞ்சோறுன்னு பேர். அதுக்கு பேர் அந்த பிஸ்னஸுக்கு பேர் கூட்டாஞ்சோறு அப்படின்னா க்ளவுட் கிச்சன். அதுக்கு பேர் க்ளவுட் கிச்சன் தான். 20-30 பெண்கள் பள்ளிவாசலுடைய பக்கத்து இடத்த வாடகைக்கு பிடிச்சி அவங்களுக்கு என்ன செஞ்சோம்னா ஒரு 20 பெண்களுக்கு டோபி முழுக்க துணி துவச்சி கொடுக்கக்கூடிய டோபி சிஸ்டத்தை கொடுத்தோம். இன்னொருத்தவங்களுக்கு க்ளவுட் கிச்சனை கொடுத்து ஹோட்டல்ஸை போய் அணுகணும். மாஷால்லா இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களும் மாதம் 20,000க்கு மேலே சம்பாதிக்கலாம். அப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நம்ம ஆரம்பத்திலிருந்து இதை பற்றி யோசிக்கணும். நம்ம ஊரை வலுப்படுத்தணும்னா நம்ம ஊரில் என்னென்ன தேவைகள் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம டெவலப் ஆகலாம், நம்ம இஸ்லாமிய சமூகத்தினுடைய வளர்ச்சியை சுய வேலைவாய்ப்பு மேம்பாடு. நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டாக நம்ம இல்லவே இல்லை. நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டாக கடந்த 1000 வருஷமா இல்லை. நம்முடைய வளர்ச்சி என்னன்னா சுய வேலைவாய்ப்பு, செல்ஃப் டெவலப்மெண்ட், தற்சார்பு கொள்கை. நம்மளே வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அப்போ இந்த நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்களுக்கு கிராமங்களுக்கு மத்தியில் என்ன தொழில் ஆரம்பிக்கலாம், எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் டெவலப் ஆகலாம் அப்படிங்கிறத இப்போலேருந்தே இளைஞர்கள் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். இந்த ஆம்பூருங்கிற மண், இந்த மண் இருக்கு, இந்த மண்ணை பிஸ்னஸ் மண்ணு தான். இந்த மண்ணை பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த முன்னோர்கள் எல்லாரும் மிகச்சிறந்த வியாபாரிகள். அந்த வியாபார சிந்தனை, அந்த வியாபார ஜீன் அது உங்களுக்குள்ள இருக்குது. அதை எழுப்பணும்னா இளைஞர்கள் நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் படிக்கணும். பிகாம் படிக்கிறோமா, பிபிஏ படிக்கிறோமா, படிச்சு நான் என்ன செய்ய போறேன், அடுத்த இடத்துக்கு என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத வாழ்வியல் சார்ந்து சிறுதொழில் சார்ந்து ஐஎம்எஸ் சொல்லுவாங்க. சின்ன சின்ன தொழில்கள் எப்படி ஆரம்பிக்கலாம், அதில் எப்படி சஸ்டெயின் ஆகலாம் அப்படிங்கிறதையும் நீ யோசிக்கலாம். 4வது வெளிநாடுகள் படிக்கணும். வெளிநாடுகள்லாம் எப்படி படிக்கணும்? இப்போ இந்த வருஷம் நாங்கள் 26 பேரை வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஆஸ்திரேலியா, கத்தர், துபாய், பல நாடுகளுக்கு. என்னன்னா பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் படிக்க போயிருக்கிறாங்க. பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி படிக்கிறது, அங்கே போய் படிச்சுட்டு அங்கே உள்ள மார்க்கெட்டிங் சிஸ்டம், அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் என்ன, எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு வரணும். ஸோ எல்லாமே கலந்துதான் சமூகம். 4 துறைகள் மீது கவனம் செலுத்தணும். திரும்ப சொல்லுவேன், கண்டக படிக்காதவை, ஒன்னையே படிக்காதவை, எல்லாரும் சேர்ந்து ஒரே பாடத்தை படிக்காதவை, திட்டமிட்டு படிக்காதவை. ஒன்று வாய்ப்புகள் இருந்தால் அதிகார வாய்ப்பு கல்வி முறைக்கு படிக்கும். அரசு துறைக்கு நான் போகணும், நான் அரசு துறைக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்டர் ஆகணும், நான் ஒரு ஜட்ஜ் ஆகணும், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், நான் ஒரு டெப்டி கலெக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகணும். நீ அரசு துறைக்கு போறியா? அதுக்கு உன்னான பயிற்சி இப்போலேருந்து யோசிக்க ஆரம்பிக்கும். இல்லை அரசு துறைக்கு என்னால் போக முடியல, அப்படி உட்காந்து படிக்கலாம் முடியாது, எனக்கு ஐடி தான் பிடிக்கும், எனக்கு சாஃப்ட்வேர் பிடிக்கும், எனக்கு கோடிங் பிடிக்கும், எனக்கு ரிசர்ச் பிடிக்கும், எனக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பிடிக்கும். ஹெல்த்துடைய அலைடு கோர்சஸ் லட்சக்கணக்கான கோர்ஸ் இருக்கு. ஹெல்த்துடைய அலைடு கோர்ஸ் அவ்வளோ கோர்ஸ் இருக்கு. அதெல்லாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் ப்ளஸ் 2 முடிச்ச பிறகு. 3வது வாழ்வியல் சார்ந்த கல்வி முறையை எப்படி படிக்கலாம் யோசிக்க ஆரம்பிங்க. 4வது வெளிநாடுகள்ல படிக்கிறது. அத்தா நல்லா பிஸ்னஸ் பண்றாரு, அத்தா ஒரு தோல் ஷாப் வச்சிருக்காரு, இல்லை ஷூ ஷாப் வச்சிருக்காரு, ஏதோ ஒன்று பண்றாரு. அப்படின்னா இதை எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி இதை உருவாக்கலாம், இதுக்கு என்ன திட்டம் இருக்குது, அதை போய் கற்றுக்கிட்டு வருவோம். கத்தாரில் இப்போ சமீபத்தில் எங்கள் நண்பர்கள் போனாங்க துபாயில். பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்படிங்கிற 1 இயர் கோர்ஸ் நடத்துகிறாங்க. இன்றைக்குள்ள மார்க்கெட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்குது எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4 துறைகளும் சேர்ந்து தான் வளர்ச்சி. இந்த 4 துறைகள்லையும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இது ஆண்களுக்கு நான் சொல்கிறேன். பெண்களை பொறுத்தவரை 4 துறைகள் மீது கவனம் செலுத்துங்க. நிறைய பேசி குழம்பிடக்கூடாது. இதில் நிறைய கோர்ஸஸ் அது இது குழம்பிடக்கூடாது. நம்ம குழம்பாமல் ஃபோக்கஸாக நான் என்ன செய்ய போகிறேன். பெண்களுக்கு நான் சொல்லுவேன், யூ ஹேவ் டு திங்க் அபவுட் த 4 இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் டாக்டர்ஸ்க்கு படிங்க, நீட் எழுதுங்க, நீட்டுக்கு பயிற்சிக்கு போங்க. ஆண்களும் படிக்கலாம், பெண்களும் படிக்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன், பெண்கள் இதன் மீது கவனம் செலுத்துங்க. இந்த சமீபத்தில் நான் இலங்கை போயிருந்தேன், ஸ்ரீலங்கா போயிருந்தேன். அங்கே ஒரு ஊர் இருந்துச்சு, அந்த ஊருக்கு பேர் அட்டுலுகம்ம. அந்த ஊரில் ஒரு ட்ரைனிங் சென்டர் நான் பார்த்தேன். அதுக்கு பேர் ஆஸ்தா, அட்டுலுகம்ம சயின்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். உங்கள் ஊர் மாதிரியே தான் இருந்துச்சு, ஆம்பூர் மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ மக்கள் இல்லை, அங்கே வெறுமனே ஒரு 10,000 நபர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஊரில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இலங்கையிலேயே ஒரு ஆச்சரியமான வேலையை செய்கிறாங்க. 2011-12 தான் அந்த நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க.
கடந்த 10 வருஷத்துல 1800 டாக்டர்ஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்க. 1800 டாக்டர்ஸ் கிரியேட்டட் பை ஆஸ்தா. ஆஸ்தாங்கிற ஒரு குட்டி நிறுவனம். மாஷால்லா, இன்னைக்கு அந்த ஊர்ல படிக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை பார்த்தா நான் ஆச்சரியப்பட்டு போனேன். கிட்டத்தட்ட 2800 பேர் படிக்கிறாங்க. 2800 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் ஆஸ்தா. அது சின்ன கிராமம், அது ஒரு கிராமம். அந்த கிராமத்துல என்ன செய்யறாங்க, 10th + 2 முடிச்ச பெண்களை தான் அவங்க முக்கியம் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆண்களை ஃபோக்கஸ் பண்ணல டாக்டர்ஸுக்கு, பெண்களை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. யாரெல்லாம் 10th 12th 90% மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆஸ்தா நிறுவனத்திலிருந்து வீட்டுக்கே போறாங்க. போய் உங்க பிள்ளைய கொடுங்க, நாங்கள் டாக்டர் ஆக்கி தர்றோம், உங்க பிள்ளைய கொடுங்க, நாங்கள் டாக்டர் ஆக்கி தர்றோம் அப்படின்னு கேட்டு வெறுமனே 8 ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து இன்னைக்கு 2800 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட விமென்ஸ் மட்டுமே 1600 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். 2 இயர்ஸில் உனக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு இந்த 4 சப்ஜெக்டையும் முழுமையாக பாடம் நடத்தி 2 வருஷம் அவனை பயிற்சி கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் கோச்சிங் முடித்தோடனே மொத்த இலங்கையில் 1000 சீட் டாக்டர் சீட் இருக்கு. 1000 சீட்டு தான் டாக்டர்ஸுக்கு இருக்கு. ஆனால் 256 சீட்ஸ் ஃப்ரம் ஆஸ்தா. அந்த சின்ன கிராமத்திலிருந்து 256 டாக்டர்ஸ் உருவாக்குறாங்க வருஷம். இப்போ எவ்வளோ பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊருடைய இளைஞர்களை, பெண்களை, அவுரத்தை, அவருடைய விமென்ஸை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு திட்டம் வேணும், பிளான் வேணும். அதனால தான் சிஸ்டத்தை சொல்கிறேன் எல்லாத்துலேயுமே, தயவு செய்து யூ ஹேவ் டு மோர் ஃபோக்கஸ் ஆன் டாக்டர்ஸ். நீட் மீது கவனம் செலுத்துங்க. இல்லை முடியலையா நர்சிங் மீது கவனம் செலுத்துங்க. அதுவும் முடியலையா டீச்சர்ஸுக்கு உருவாக்கும். வருஷத்துக்கு இத்தனை டீச்சர்ஸ் உருவாக்கப்படும், கவர்மெண்ட் டீச்சர்ஸ், இத்தனை ஆலிமாக்கள் உருவாக்கப்படும். 4வது கோச் பிஎஸ்சி சைக்காலஜி ரொம்ப தேவை. இன்னைக்கு குடும்பங்களில் டிஸ்பியூட், பிரச்சனைகள் இருக்குல்ல. ஒரு குடும்பத்தை இந்தியா முழுக்க 60% குடும்பங்களில் பிரச்சனை இருக்கு. கணவரும் படிச்சிருக்காரு, மனைவியும் படிச்சிருக்காங்க, சேர்ந்து வாழ்றது இல்லை. ஒரு இணக்கமான வாழ்வியல் முறை இல்லை. அப்போ அதுக்கு பெண்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய பெண் சமூகம் தேவை. ஒரு பெண்ணுக்கு ஆண் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடாது. உளவியல் சார்ந்து, சைக்காலஜி சார்ந்து, ஃபேமிலி இஷ்யூ சார்ந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறத விட ஒரு பெண் அதை படித்து அதை கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய தேவை நமக்கு இருக்குது. இப்போ நம்ம ஊரில் ஃபேமிலி கேர்லைன் கவுன்சிலிங் சென்டர் உருவாக்கப்படணும். அதில் சில பெண்கள், நல்ல டாக்டர்ஸ், நல்ல படித்த பெண்கள், உலமாக்கள், ஆலிமாக்கள் இருந்து மக்களுக்கு வழிகாட்டும். இந்த 4 துறைகளில் எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க, அதுக்கு முயற்சி செய்யுங்க. சரி, இப்படி தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் என்ன மாதிரி நடந்து கொள்ளணும்? நான் முதல்ல சொன்னேன். ஒன்று, என் ஃப்ரெண்டு எடுத்தா நான் எடுக்காது. உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வைங்க. நீங்கள் என்ன துறை, இந்த நாளில் என்ன எடுக்க போறீங்க? கவர்மெண்ட் அஃபீஷியலாக போறீங்களா, டெக்னாலஜி சார்ந்து படிக்க போறீங்களா, சிறுதொழில் டெவலப் பண்ண போறீங்களா, இல்லை வெளிநாடுகளில் உயர்கல்வி படித்து நீங்கள் பிஸ்னஸை உருவாக்க போகிறேன், இல்லை நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு போகிறீங்க. இந்த 4 விஷயங்களில் என்ன செய்ய போறீங்கிறத முடிவு செய்யும். அதே மாதிரி பெண்களும் முடிவு செய்யும். நிறைய கோர்சஸ் லட்சக்கணக்கான கோர்சஸ் இருக்கும். நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம நாட்டுக்கு என்ன தேவை, நம்ம ஊருக்கு என்ன தேவை, நம்ம சமுதாயத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உள்வாங்கி எடுக்க முயற்சி செய்யுங்க. இது முதல் விஷயம். 2வது, படிக்க போகும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்? இன்றைய காலகட்டத்தில் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கம்மிங் 10 after 10 and 20 இயர்ஸில் what will happen, சமூகத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, you have to facing 4 kind of problems. சமூகத்துக்கு போகும்போது நீங்கள் 4 விதமான ப்ராப்ளத்தை எதிர்கொள்வீங்க. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்று, கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார ரீதியாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஷரியத் என்பது நாட் எ ஸ்லேவிங் சிஸ்டம். ஷரியத் என்பது அடிமைத்தனம் கிடையாது. ஷரியத் என்பது கட்டுப்படுதல், ஒபையிங் சிஸ்டம். கட்டுப்படுதல் இருந்தாலும் ஜெயிக்க முடியும். கண்டதை ஃபோனில் பார்க்கறது, கண்டதை பேசுறது, கண்டதை சாப்பிட்றது நிச்சயமாக பாதிக்கப்படுவீங்க, அஃபெக்ட் ஆவீங்க. அது நீங்கள் மட்டும் பாதிக்கப்பட மாட்டீங்க, உங்கள் ஊர், உங்கள் ஃபேமிலி, உங்கள் சொசைட்டி எல்லாமே பாதிக்கப்படும். அதுவும் டெக்னாலஜி சார்ந்த ஃபோனை பயன்படுத்துறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோன் டெக்னாலஜிங்கிறது, சோசியல் மீடியாங்கிறது அதனுடைய விலங்கு இருக்குது இல்லை, அதனுடைய அரசியல் சிஸ்டம் இருக்குல்ல, அது கையில் இருக்காது, பிரெயினில் இருக்கு. நீங்கள் பாதிக்கப்பட்டுருவோம், பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுருவோம். அதனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல், அகலாக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். நம்மளே கட்டுப்படுத்த பழகணும். இஃப் யூ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், யூ கேன் கண்ட்ரோல் த வேர்ல்ட். எப்போ நீ ஒன்றை கட்டுப்படுத்த பழகினியோ அப்போ தான் உலகத்தை உன்னால் கட்டுப்படுத்த முடியும்.
கண்ட்ரோலிங் இல்லை, அகலாக் இல்லை, ஆதாபுகள் இல்லை அப்படின்னா என்ன படிப்பு இருந்து என்ன செல்வம் இருந்து எந்த பயனும் இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒழுக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம். அல்லாஹ் நம்மளை கபூல் செய்கிறான் அப்படின்னா, நம்முடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட கபூல் ஆகுதுன்னா அதுக்கு அகலாக் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் இரவு முழுக்க தொழுகிறான், பகல் முழுக்க நோன்பு வைக்கிறான், ஆனால் அவனோட நடத்தைகள் சரியில்லை, பார்வைகள் சரியில்லை, பேச்சு சரியில்லை அப்படின்னா அவன் இபாதத்தை அல்லாஹ்ட்ட போகிறது பெரிய சந்தேகமாயிடும். அதனால தயவு செய்து அகலாத்தின் மீது சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது, உங்களுடைய ஹெல்த், அதன் மீது ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹெல்த் மீது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு 100 முஸ்லீம்ஸில் 36% முஸ்லீம் நோயாளிகள். அவங்களுக்கு நோய் இருக்குன்னு ஆய்வு சொல்லுது. இந்தியாவில் வரக்கூடிய 100க்கு 100 முஸ்லீம்களில் 36 பேர் நோயாளிகள். ரொம்ப பெரிய வயசுல 45, 50, 55 வயசுலலாம் நோயாளிகளாக மாறும். இளம் வயதுல இறப்புகள் அதிகமாகுது. சின்ன வயசுல 25, 30, 40ல இறந்து போறாங்க. நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் பிரச்சனை நிறைய வந்துருது. ஹெல்த் மீது ரொம்ப கவனம் செலுத்து. நியூட்ரிஷன் நல்ல கவனம் செலுத்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நாலாவது மிக முக்கியமானது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த நாடு நம்ம நாடு, இந்த நாட்டு மக்கள் நம்ம மக்கள், நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு, இந்த நாட்டினுடைய ரிபப்ளிக்கு, இந்த நாட்டினுடைய ஃப்ரீடத்துக்கு எல்லாத்தையும் இறந்துதான் நாட்டுக்கு பயிர் கொடுத்தாங்க. நம்ம இந்த நாட்டை விட்டுறக்கூடாது, இந்த நாட்டை நம்ம இறந்துடக்கூடாது. அதனால சமூக சிந்தனை, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கக்கூடிய மாணவிகளாக நீங்க மாறணும். அப்படியெல்லாம் செயல்பட்டீங்கன்னா மாஷா அல்லாஹ் ஒரு வலிமையான கம்யூனிட்டியாக நீங்க மாறுவீங்க. ஸோ கண்டிப்பாக யோசிக்காதீங்க. யூ ஹேவ் டு திங்க் ஒன். இது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. எப்பயுமே வாழ்க்கையில செலக்ட் பண்ணும்போது ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணுங்க, அதுக்கு 50% ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி 30% யோசிங்க. ஆப்ஷன் சி, ஒன்று எடுத்து ஒன்று கிடைக்கலையா நான் அப்படியே விட்டுட்டேன் ஓப்பனாக. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. வாழ்க்கையில் எப்பயுமே 3 செக்ஷன்ஸை 3 ஆப்ஷனை வச்சுக்கிட்டே இருக்கும். இது கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், இது முடியலையா அது அன்றைய அறிவை பயன்படுத்தி ரெண்டாவது அடைஞ்சிடும், ரெண்டாவது அடைய முடியலையா அதை பயன்படுத்தி மூணாவது அடைஞ்சிடணும். சும்மா இருந்துடக்கூடாது, சும்மா ஒருபோதும் இருந்துடக்கூடாது. எல்லா நிலையிலும் இன்னைக்கு எல்லாத்தையும் ப்ரொடக்டிவிட்டியாக, ரிசோர்ஸாக மாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்யணும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.